இந்த தொகுதி அமைச்சர் காந்தி அவருடைய சொந்த தொகுதி. இந்த மக்கள் அமைச்சர் காந்தி அவர்களை தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அமைச்சர் காந்தி அவர்களும் திமுக அரசும் சேர்ந்து இந்த மக்களை கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பட்டமா நான் சொல்றேன், இங்கே வாழ்கின்ற மக்களை திமுக அரசும் அமைச்சர் காந்தி அவர்களும் அன்றாடம் கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நான் கொலை செய்யறது ஒரேடியா கொலை செய்யலாம், இல்ல ஸ்லோ பாய்சன் வச்சியும் கொலை செய்யலாம். கொலை தான். உங்களுக்கு எல்லாம் ஸ்லோ பாய்சன் வச்சு கொலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஸ்லோ பாய்சன்னா குரோமியம் காத்துலயும் நீங்க குடிக்கிற நீரிலையும் அன்றாடம் கலந்து கொண்டிருக்கிறது. இந்த குரோமியத்தை அகற்றுவதற்கு எவ்வளவு நாள் ஆகும், எவ்வளவு நேரம் ஆகும்? சாதாரண ஒரு செயல். இவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்கு, மக்களுடைய உடல்நலத்திற்கு பாதிப்பு. கேன்சர் மட்டும் இல்லாம இதுக்கு இருதய நோய், மலடித்தன்மை, குழந்தைகள் வேற விதமா பிறக்கும், ஆண்மை குறைவு, கல்லீரல் பிரச்சனை, மண்ணீரல் பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை, அத்துணை பிரச்சனைகளும் வரும் இந்த குரோமியத்தை நாம் உட்கொண்டால், சுவாசித்தால். இவ்வளோ பாதிப்புகள் இருந்தோம், இந்த தொகுதியில் அமைச்சர் இருந்தோம், இவ்வளோ போராட்டங்கள் நாங்கள் நடத்தியோம், மக்கள் எதிர்ப்பையும் காட்டி, ஆனால் ஒரு நடவடிக்கை எடுக்க துப்பில்லாத திமுக அரசே, உங்களை கண்டிக்கின்றோம். நீங்கள் ஆட்சி செய்வதற்கு தகுதி இழந்து விட்டீர்கள். வெட்கக்கேடியா. தன் மக்களை கொலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசை பார்த்திருக்கிறீர்களா? திமுக அரசு. இதற்கு பசுமை தீர்ப்பாயம் இந்த பிரச்சனையை தானாக முன்வந்து எடுத்து 2022 ஒரு தீர்ப்பை வழங்கியது.